தமிழ்நாட்டில் இதுவரைக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு அநீதி சமீபத்தில் நடந்ததாக நமக்கு தகவலே தெரியல. இந்த மாதிரி வந்து இது ஆந்திரா பார்டர்லாம் வந்து ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுகள் இந்த மாதிரி நடந்திருக்குது. இது இப்படி ஒரு நம்பிக்கை மோசடி மற்றும் வந்து குடிவெறியில் வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஒரு குடும்பத்தையே வந்து சிதைத்து அழித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆஃப்டர் இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே 3 பாடியும் பேக் பண்ணுறானுங்க. பேக் பண்ணி இந்த இந்த பிர்மானி குழந்தை இருக்கா பார்த்தீங்களா, நம்ம மத்திய கைலாஸ்லாம் நம்ம ஐஐடி கேம்பஸை கவர்னர் வீடு தாண்டிட்டு போயிட்டு ரைட்டில் திரும்புவோம். மத்திய கைலாஸ் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் ரிவர் இருக்கும், மேலே பிரிட்ஜ் போகுது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த பகுதியில் கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய அந்த வாய்க்காலில் தண்ணி போகுது பாருங்கள், அந்த ஓரமாக வந்து பேக் பண்ணி அதை அங்கே போட்டுறானுங்க. இந்த லேடி இவங்க முனிதா குமாரியை வந்து பெருங்குடியில் இருக்கிற குப்பை போடுற இடத்துல கொண்டு போயிட்டு பேக் பண்ணி அவங்கள போட்டுட்டு கௌரவகுமாரை பேக் பண்ணுறாங்க. இவங்க சிதந்தரை பேக் பண்ணி நீங்கள் இந்த பக்கம் இருந்து அடுத்த தெருவுக்கு போனால் இந்திரா நகர், நீங்கள் மத்திய கைலாஸுக்கும் இந்திரா நகருக்கும் நடுவில் ஒரு ரிவர் போகுது. அந்த ரிவர் தாண்டி இந்திரா நகர் முதல் தெருவில் நுழைஞ்சு அப்படியே அந்த கடைசிக்கு போயிட்டால் அடையாறு போய் ஆற்றுல கலக்கும், கடலில் கலக்கும். அந்த முகத்துவாரத்தில் கொண்டு போய் இவனை போட்டு டிஸ்போசல் பண்ணிட்டான். வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடியை, இந்த கௌரவகுமாருடைய பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு அடையாறு இந்திரா நகர் 1வது தெரு கிராஸ் பண்ணிடுறானுங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், கவர்னர் ஆஃபீஸு, அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி, இந்த பக்கம் அடையாறு, எல்லாமே வந்து மக்கள் தொகை வந்து நெருக்கமாக வந்து மக்கள் வாழ்ந்துட்டு, அதுவும் ஓஎம்ஆர்னா மக்கள் எப்போவுமே 24 மணி நேரமே வந்து அந்த இடத்துல அவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்கக்கூடிய இடத்துல பாடியை கொண்டு போயிட்டு தைரியமாக வந்து 3 பாடியை 3 இடத்துல டிஸ்போசல் பண்ணியிருக்காங்க.